விரட்டி அடிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சின்னு சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் யாரை பற்றி பேச போகிறோன்னா, அந்த வீடியோவில் தெரிகிறாரில்ல, இவரை பற்றி தான் பேச போகிறோம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் தமிழர் கட்சி அழிவு பாதையில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. நேர்மைனா உனக்கெல்லாம் என்னென்னு தெரியுமா தம்பி? நீ என்னமோ படிச்சிருக்கிறன்னு சொல்கிற, என்னமோ வக்கீல்னு சொல்கிற. நேர்மைனா என்னென்னு தெரியுமா? ஒரு வீடியோக்காண்டி, ஒரு காசுக்காண்டி ஒரு கட்சியை பற்றி இவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறியே, இந்த காசை வச்சு என்ன பண்ணுவேன்? திம்பியா? இல்லை அவிச்சு எதுவும் திம்பியா? இல்லை மிக்சியில் போட்டு கரைச்சி குடிச்சிருவியா? சொல்லு. நீ சொல்றிய நாம் தமிழர் கட்சியே முடிஞ்சு போயிடும், அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நீ எல்லாம் முட்டாள்றா தம்பி, சரியா? நான்லாம் புது ஆள் தான். என் பையன் என் மக, எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் 4 பேருமே புது ஆள் தானே. இப்படி புதுசாக வந்துக்கிட்டே இருப்போம். நான் ஊரில் இருக்கிறேன், சரியா? மனுஷன்தான்டா, ஒவ்வொரு துரோகியாக அப்படி பண்ணுறீங்களடா. அடே அப்பா, அதில் ஒரே ஒருத்தர் தான்டா உண்மையாக கட்சிக்கு நேர்மையாக இருந்த நல்ல மனுஷன். அவர் பேரையும் நான் மறந்துட்டேன். இந்த போட்டோவில் தெரியுதுல, இவர் தான், சரியா? கட்சியை விட்டு 1 வருஷமாக 1.5 வருஷமாக தனியாக போய் இருந்தார். அந்த கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது, கூட குறைய இருக்கும், அது அவங்களுக்கு தான் தெரியும். போய் கட்சியை விட்டு ஒரு வார்த்தையோட எங்கேயுமே தப்பாக பேசலை. மனுஷனா அப்படி இருக்கணும். நல்ல மனுஷன், நல்ல அண்ணன். மனுஷன் சொல்கிறத எங்கள் அண்ணன் தான். சீமா அண்ணனெல்லாம் நாங்கள் தலைவராக பார்க்கல, எங்கள் குடும்பத்தில் எங்கள் கூட பிறந்த அண்ணனாக பார்க்குறோம்டா நாங்கள்லாம், சரியா? கூட பிறந்த அண்ணனாக பார்க்குறோம். ஏன்னா எனக்கு உண்மையை சொல்லணும், எனக்கு அரசியல்வாதியே பிடிக்காது. அரசியல்வாதியை பார்த்தேன்னா அவளை கேவலமாக நினைப்பேன். கிட்டோட நெருங்க மாட்டேன் நான்லாம், தெரியுமா? அப்படிப்பட்ட ஆள். எனக்கு இப்போ ஒரு அரசியல் தலைவரை பிடிச்சிருக்குன்னா அது எங்கள் சீமான் அண்ணனை தான். நான்லாம் அவர் வீடியோ பார்த்து தான் எங்கள் அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரே 2021 அவர் வீடியோ பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னப்பா இப்படி பேசுகிறாப்புலையே? ஏன்னா எந்த அரசியல் தலைவருமே இது இவ்வளவு இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குதுன்னு எந்த குறை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அண்ணன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறாப்புல, டேய் உன்னை சுற்றி இப்படி நடக்குது, இது நடக்குது, இதில் முழிச்சுக்க அப்படின்னு அவ்வளோ தெளிவாக படிக்கானோட கற்றுக்கலாம் அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு. அப்படிப்பட்ட மனுஷன்லாம் கிடைக்காது தமிழ்நாட்டுக்கு இன்னமே. நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் கூட பிறந்த அண்ணனாக நினைக்கிறோம். என் பொண்ணுக்கிட்டெல்லாம் பெரியப்பம்மா அப்படின்னு சொல்லி வளர்க்குறேன். நாளைக்கு உங்கள் அப்பனே இல்லாட்டியும் இந்த மூஞ்சையும் இந்த கட்சியும் என்றைக்கும் மறந்துடாத அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீட்லையும். என் வீட்டில் நான் சொல்லி கொண்டுக்கிட்டு வர்றேன். அப்படிப்பட்ட கட்சியை போய் நீ அவளை தப்பாக பேசுறியே, நீ எல்லாம் மனுஷன்தானா? இல்லை மனுஷன்தானான்னு கேட்குறேன். எப்போ அவங்களுக்கெல்லாம் இப்படி மனசு வருது? தமிழன் உருப்படாமல் கீழே கிடக்கிறதுக்கு ஒன்றா மாதிரி முதுகில் குத்துறவாங்க நாளை தான்டா, சரியா? ஏன்னைக்கு கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் அங்கே 2000 கொடுத்தா இங்கே 2000 கொடுத்தா எதுக்கு ஓடுறான்? ஒன்றா மாதிரி ஒரு ஆள் இருக்கிறனால தான். ஏன்னா அவன் பேச்செல்லாம் கேட்குறான் பாரு. அதனால முன்னாடியெல்லாம் 2021 அவர் வீடியோ அதிகமாக பார்ப்பேன் நான். அந்த ஆக்கில் அங்கே அந்த ஈரோட்டில் எலெக்ஷனில் அண்ணன் வீடியோ தேர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ அங்கே நைட்டில் ஏதோ ஒரு கொஞ்சம் ஆள்பிக்கில் என்னென்னு எனக்கு தெரியலை. மறுநாள் தான் அது விஷயம் தெரியுது, பக்கத்தில் வீடு இடிக்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மாங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதோட காலையில் அண்ணன் ஒரு 8-8:30 மணிக்கு எத்தனை மணிக்கு அதை போயிடுவார். நான் லைவ் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பேன், அண்ணன் வீடியோ எப்போவுமே. அப்போ போகும்போது அங்கே உள்ள பெத்த தாயெல்லாம் வயசான அம்மா, நெருக்கி பார்த்தா ஒரு 50 வயசு 60 வயசு, இந்த மாதிரி ஒரு 65 வயசு, எல்லாமே வயசானவங்க. அண்ணனை ஒடியாந்து அப்படியே கட்டி பிடிச்சி அழுவாங்க அந்த அம்மாலாம். அழுவும்போது எங்கள் அண்ணன் கையை பிடிச்சி பேசிக்கிட்டே இருப்பார், அழுவாதியே அப்படின்னு. எங்கள் அண்ணன் உடனே சொல்லுவார், இப்படி நெஞ்ச தட்டி, உன் மயன் நான் இருக்கிறேன், இடிக்க முடியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கெல்லாம் கண்ணீர் தண்ணி ஊற்றிருச்சு, சரியா? அந்த மாதிரி ஒரு அண்ணன் எப்படிப்பா? ஏன் இன்றைக்கி கல்யாணம் பண்ணாவே மனைவி மேலே அதிகமான ஒரு பாசத்தினால பெத்த தாய் தமைகளே அடித்து விரட்டிடுறாங்க. அப்படி உள்ள காலத்தில் யாருன்னே தெரியாது. அங்கே ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது, உன் மயன் நான் இருக்கிறேம்மா, ஏம்மா அப்படின்னு சொல்லும்போது நாங்களாம் உண்மையுமே அதனால அழுதுட்டேன், சரியா?
அப்படி நினச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தனா நான் என் ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன், இந்த மாதிரிலாம் இருக்கணும், பண்ணணும், செய்யணும்னு. சரியா? அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறோம்டா. நீ சொல்கிற நாம் தமிழர் கட்சி அழிஞ்சு போயிரும்னு. நீ உண்மையாலுமே முட்டாள், 1ஆம் நம்பர் முட்டாள். நீ எல்லாம் வக்கீலுக்கு படித்து என்னத்தை கிழிச்ச சொல்லிட்டேன். என்ன வக்கீலுக்கு வக்கீலுங்கிற என்ன வக்கீலுக்கு படித்து என்னத்தை கிழிச்ச நீ? மனுஷனா உண்மையாக இருக்க கற்றுக்கிறேன்டா தம்பி. சரியா? துரோகம் பண்ணக்கூடாது, நீ பாவத்தை செய்யாத. அண்ணன் ஒரு ஆளா? எத்தனை அம்மா அப்பாக்க அண்ணன் முன்னாடி நிற்கிறான்னு உனக்கு என்னடா தெரியும்? வா, கரெக்டாக இருந்துக்க தம்பி. தமிழை உருப்படாமல் இருக்கிறதுக்கு உன்ன மாதிரி துரோகி தாண்டா காரணம். சரியா? நீ திமுகலேருந்து வந்து ஒரு வீடியோ போடுற, அதிமுகலேருந்து வந்து ஒரு வீடியோ போடுற, இல்லை எந்த கட்சியிலேருந்து வந்து ஒரு வீடியோ போடுற, தப்பாக சொல்கிறேன்னா எனக்கு கோவம் வராது. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்து சொல்லி குறை சொல்லி நீ ஒரு வீடியோ போகிற பாரு, அதுதான் எனக்கு கோவமே வருது. தெரியுமா? மனுஷன் தானடா நீ. உண்மையாலுமே நீ எல்லாம் மனுஷன் ஜெம்மந்தானா? அந்த கட்சியை போய் குறை சொல்கிறதுக்கு உனக்கு எப்படா மனசு வருது, வாய் வருது? எப்படி வாய் வருது? நீ நினைக்காத, உன் எண்ணங்கள் தப்பு. புதுசாக ஆளு வந்துக்கிட்டே இருக்கும்படா எங்கள் அண்ணன் பேச்சை கேட்டு. சரியா? எங்கள் அண்ணன் சொல்லுவார், என் பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்கடா, வருவாங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி என் பிள்ளைகள் 2 படிச்சுக்கிட்டு இருக்கு. 2 பிள்ளைகளுக்கும் 14, 16 வயசு. சரியா? கண்டிப்பாக அண்ணங்கட்சிக்கு கொண்டுட்டு வருவேன். தமிழன் ஏன் உருப்பட முடியலைன்னு தெரியுதா? உன்ன மாதிரி ஒவ்வொரு துரோகியும் இருக்கிறனால தான். உண்மையாக இருக்க கற்றுக்க.